விருத்தாசலம் அரசு மருத்துவமனை மிகவும் முக்கியமான ஒரு மருத்துவமனையாக திகழ்கிறது. விருத்தாசலத்தை சுற்றி இருக்கிற பல கிராம மக்களினுடைய தாயாக இன்றைக்கு அரசு மருத்துவமனை இயங்கி வருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மருத்துவமனைக்கு இப்போ புதுசா பில்டிங்லாம் 5 மாடி பில்டிங்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. அரசு சார்பில் கட்டப்பட்டு இருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். ஆனா என்னன்னா, அந்த கட்டுறாங்கள ஒழிய அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாது. டாக்டர்களுடைய காரோ இது செல்ல முடியாது, ஆம்புலன்ஸ் செல்ல முடியாது. இன்னும் என்னன்னா, ஒரு நாளைக்கு 100கணக்கான பேர் டூ வீலர்ல வர அரசு மருத்துவமனைக்கு. அவங்க வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம், ஒரு ஸ்டாண்ட், அங்க எந்த வசதியுமே கிடையாது. வழியில நடுவுல போய் இன்னைக்கு அவங்க பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க, பில்லர் போட்டு இருக்கிறாங்கன்னா அந்த வழியாக எப்படி வாகனங்கள், எந்த விதமான வாகனங்களும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அரசு மருத்துவமனையிலே திகழ்ந்து கொண்டிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. 500 ரூபாய் அது கட்டணும், சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா பகலை எடுத்துடுறாங்க. இன்னைக்கு வாங்க ரிப்போர்ட், நாளைக்குன்றாங்க. ஏதோ இன்னும் நாளும் ரிப்போர்ட் அவங்க கொடுத்துறாங்க. அந்த டாக்டர் அம்மா ரொம்ப அருமையான டாக்டர் அம்மா, தங்கமானவங்க, நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இரவு நேரத்தில் அந்த சிடி ஸ்கேன் எடுப்பதற்கான ஒரு போதுமான வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் அங்க இருக்கிற சிஎம்ஓ மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் சுவாமிநாதன் அவர்களும் செய்ய வேண்டும். பகல்ல வரலாம் பிரச்சனை எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆனா நைட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும், உடனே ரெஃபர் டு சிதம்பரம், ரெஃபர் டு முண்டியம்பாக்கம், ரெஃபர் டு கடலூர், இப்படி அனுப்பிடுறாங்க. ஆனா இரவு நேரத்திலேயும் பொதுமக்களினுடைய நலனை கருத்தில் கொண்டு, மருத்துவ நுகர்வோருடைய நலனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய திரு சிபி அவர்களும் அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இரவு நேரத்தில் அந்த ஸ்கேன் எடுப்பதற்கு என்று ஒரு ஆட்களை நியமிக்க வேண்டும், ஒரு மருத்துவரை நியமிக்க வேண்டும். இரவு நேரம் தான் ரொம்ப முக்கியமான. பகல கூட ஏதோ டாக்டர் இருப்பாங்க, பக்கத்துல இருப்பாங்க, ஏதோ பாத்துக்கலாம். ஆனா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமா இருக்கு. ஒரு சிடி ஸ்கேன் எடுக்க முடியல, ஒரு எக்ஸ்ரே எடுக்க முடியல, இந்த மாதிரி சூழ்நிலை அங்க நிலவிட்டு இருக்கு. அதையும் அந்த குறைகளையும் சரி செய்ய வேண்டும். மக்களுடைய வேண்டுகோளாக அந்த ஆஸ்பத்திரிக்கு போறவங்க அந்த டூ வீலர் நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மார்ச் வரையில போஸ்ட்மார்டம் பண்றதுக்குலாம் லஞ்சம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த லஞ்சம் வாங்காமல் அவன் பாவப்பட்டு செத்து கண்ணீரோட கம்பளையமா வரான். அம்மா செத்துட்டாங்களே, அப்பா செத்துட்டாங்களே, புள்ள செத்துட்டானே, மோகன் செத்துட்டானே, ஆக்சிடென்ட் செத்துறான்னு கதறிட்டு வரான். வரவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் அரசு சேவையை செய்யாமல் அவங்ககிட்ட போய் லஞ்சம் கொடுங்க, கோட்டர் கொடுங்க, எனக்கு 500 1000 ரூபாய் காசு கொடுங்க என்று கேட்பது ரொம்ப ஒரு கேவலமான செயலாக மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு வருகிறது. அவங்களே இறக்கப்பட்டு அவங்களே அன்பா கொடுத்தா நீங்க வாங்கிக்க வேண்டியதான். பணம் கொடுக்க வேண்டும் என்று கேட்பது தவறு. அந்த குறைகளையும் நம்முடைய மரியாதைக்குரிய சிஎம்ஓ டாக்டர் சாமிநாதன் சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த இருசக்கர வாகனம் நிறுத்துவதற்கும் இரவு நேரத்துல ஸ்கேன் எடுப்பதற்காக, சிடி ஸ்கேன் எடுப்பதற்காக டாக்டர்களையும் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.